ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். ஊரில் இருந்தால் கண்டிப்பாக பிரியாணி கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்பேன். நான் பிரியாணியை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இந்த க்ளேயில் வாட்டர் பாட்டில் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் என்னவோ புதுசான ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் குழந்தைங்க கிட்டேருந்து பாதுகாக்க முடியுமான்னு தெரியல. இதை நம்ம சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணவே கூடாது. மண் பாத்திரத்துலலாம் குட்டி குட்டியாக துகள்கள் இருக்கும். நம்ம எதில் வாஷ் பண்ணுறோமோ இல்லை எதை இது பண்ணுறோமோ அது உள்ளே அப்சர்வ் பண்ணிவிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நார்மல் தண்ணியே ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் உப்பு போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு நான் எந்த வகையில் சாப்பிட்டாலும் எனக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஃபுல்லாக கரைச்சி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ பிடிக்குது. அதுவும் ஹஸ்பண்ட் 1 மந்த்தாக வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா டேஸ்ட் பட் சேஞ்ச் ஆகிடுச்சு போல். அவருக்காக தான் நாங்கள் காரம் சாப்பிடாமல் இருந்தோம் மோஸ்ட்லி. இப்போ காரம் கம்மியாக போடுறன்னு குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி போட்டு தாக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காரத்தை போட்டுட்டேன். வாய்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மாங்காய் கிடைச்சா சும்மா ஆயிடுவேண்ணா. பாய்.